போட்டி தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து மேக்ஸ்னு ஒரு சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். 0.9 ரூட் எடுத்தால் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட்டுடைய ரூல் ஒன்று இருக்குது. ஏன்னா புள்ளிக்கு அப்புறம் 2 0 இருக்கணும், 2 டிஜிட் இருக்கணும், 4 டிஜிட் இருக்கணும். இங்கே புள்ளிக்கு அப்புறம் 1 டிஜிட் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் புள்ளிக்கு அப்புறம் 0 போட்டிங்கன்னா அது வேல்யூ கிடையாது. இப்போ இது ஒரு முக்கியமான ரூலு. இது எக்ஸாமில் கேட்டது. நான் எழுதும்போது ஒரு எக்ஸாமில் கேட்டது. அப்போ நான் போடும்போது என்னதுன்னா 0.9. அப்போ ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படி யோசிச்சிட்டே இருக்கேன். என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ சரி எலிமினேஷன் பவரில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ண பார்க்கேன். எலிமினேட் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4 தான் வரும். 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5 வரும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது வேல்யூ வந்து கொடுக்குற வேல்யூவோட சிறுசாக தான் வரும். அப்போ இங்கே 0.9 இருக்குது, இங்கே 0.94 இருக்குது. அப்போ இது வராதுன்னு கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ ரூட் எடுக்கும்போது இங்கே புள்ளிக்கு அப்புறம் 9 இருக்குது, இங்கே புள்ளிக்கு அப்புறம் 3 இருக்குது. இது வராதுன்னு முடிச்சிட்டேன், இது வராதுன்னு முடிச்சிட்டேன். இப்போ இதுதான் வரும்னு சொல்லி போட்டு வந்தால் நான் வெளியே வந்து பார்க்கும்போது தப்பு. நான் கொஸ்டின் எடுத்தோடனே சந்தேகப்பட்டேன். எப்படி சந்தேகப்பட்டேன்னா, இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து 0.03 3 இருந்துச்சு. கொஸ்டின் எடுக்கணும் அந்த புள்ளி தேவையில்லாமல் வச்சுட்டான் போல் அப்படின்னு பார்த்துட்டு 9 ரூட் எடுத்தால் 3ன்னு பார்த்தேன். பிறகு வந்து அந்த லாஜிக் பார்த்தேன். அப்புறம் தான் என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து புள்ளி 9ன்னு இருக்கும்போது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். எடுக்கும்போது நம்ம புள்ளிக்கு அப்புறம் எத்தனை சைவர்னாலும் சேர்த்துக்கலாம், மதிப்பு மாறப்போகிற கிடையாது. நம்ம நார்மலாக ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது கடைசிலேருந்து 2 2 பிரித்து வருவோம். ஆனால் டெசிமலில் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது லெஃப்ட்லேருந்து 2 2 பிரித்து போகணும். லெஃப்ட்லேருந்து அப்போ லெஃப்ட்லேருந்து 2 2 பிரிக்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம் கேட்டால், ஃபஸ்ட்டு 90க்குள்ள உள்ள மிகப்பெரிய ஸ்கொயர் நம்பர்னா 9 81. இதில் புள்ளி வச்சுக்கிடுங்க. ஏன்னா 81 இதில் வந்து 90ல் 81 போனால் 9. அடுத்தப்போ 2 டிஜிட் அப்படியே இறக்குங்க. இப்போ நம்ம என்னென்னா மேலே என்ன இருக்கோ அதை டபுள் ஆக்கணும். அப்போ 9ங்கிறத நம்ம டபுள் ஆக்குனா 18. அதில் 1 பெருக்குனா நமக்கு 181 தான் வரும். 2 பெருக்கி பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 போட்டிங்கன்னு வச்சுருங்களேன். நாங்கள் 16, என்னாங்க 32, 33, 736 வரும். 5 போட்டால் இந்த 900 தாண்டி போயிடும். அப்போ 736. இதுலேருந்து கழிச்சிங்கன்னா 4, 6, 1. அடுத்தாப்புல 2 டிஜிட்டை கீழே இறக்குறோம். இப்போ மேலே நமக்கு என்ன இருக்குன்னா 94 0.94 இருக்கும். அதை டபுள் ஆக்குங்க. டபுள் ஆக்குனா நமக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா 188 வரும். அதில் நமக்கு 8 போட்டிங்கன்னா கீழே 8 போட்டிங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக வரும். அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 948. அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற என்ன கேட்டிங்கன்னா, நார்மல் ஸ்கொயர் ரூட்டுங்கிறது கடைசிலேருந்து 2 2 எடுத்துகிட்டு வரணும். டெசிமலில் ஸ்கொயர் ரூட் போகும்போது லெஃப்ட்லேருந்து 2 2 எடுத்துகிட்டு போகணும். இதுதான் அதுக்குரிய லாஜிக். தேங்க்யூ.